Hi guys, welcome back to Phoenix Academy of English. இன்னைக்கு நம்ம simple presentல எப்படி question கேட்கறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். Simple presentல sentence எப்படி frame பண்றது அப்படினு தெரியாதுனா கார்ட்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணிட்டு அது எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம் simple presentக்கான ஃபார்மேட் என்ன அப்படிங்கறதெல்லாம் first செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம question frame பண்ணும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். So without wasting time, let's dive into it. First என்னன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்ல இங்கிலீஷ்ல क्वेश्चन கேட்கணும் அப்படினாவே do and does வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். and இதுக்கு வந்து do எந்த இடத்துல யூஸ் பண்ணனும் does எந்த இடத்துல யூஸ் பண்ணனும் அப்படினா இப்ப நம்மளோட சென்டென்ஸ் அதாவது third person singular வராம வர இடத்துல வந்து நம்ம right அப்படினு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரைட் அப்படின்னு இருக்கும். இதே தேர்ட் பர்சன் சிங்குலர் வர இடத்துல ஹீ ஷீ இட் அப்படின்றது வரும்போதும் இல்லை ஒரு பர்சனோட நேம் வரும்போதும் நம்ம வேர்பு கூட எஸ் சேர்த்து எழுதியிருப்போம். அந்த மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலர் வர இடத்துல நம்ம டஸ் அப்படின்றத வச்சு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணணும். அது இல்லாத இடத்துல வந்து நம்ம டூ அப்படின்னு வச்சு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணணும். இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ரைட் அப்படிங்கிற வேர்டுக்குள்ள டூவும் இருக்கு ரைட்டும் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கணும். டூ ப்ளஸ் ரைட் சேர்ந்தது தான் ரைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இஎஸ் சேர்ந்து வருது அப்படின்னா அது வந்து டஸ் ப்ளஸ் ரைட் தான் ரைட்ஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு வேறு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் டாக் அப்படின்னு சொல்கிறேன். டாக் அப்படின்னா அதை வந்து டூ ப்ளஸ் டாக் அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணணும். அண்ட் இதே வந்து ஷீ டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா டஸ் ப்ளஸ் டாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது தெரிஞ்சதுன்னா கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ ஐ ரைட் ஸ்டோரிஸ் அப்படின்னு இருக்கு. ஐ ரைட் ஸ்டோரிஸ் இப்போ எப்படி இருக்குன்னா சப்ஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வேர்ப், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அட்ஜெக்டிவோ வந்து எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் வேர்பு அப்படின்ற ஆர்டரில் இருக்குது. இதை நம்ம கொஸ்டினாக மாற்றணும் அப்படின்னா என்ன ஃபார்மேட்டில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிலரியில் ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சிலரி வேர்பில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், சப்ஜெக்ட் வராது. ஆக்சிலரி வேர்ப் இருக்கும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் அப்படின்ற ஆக்ஷன் டினோட் பண்ணுற மாதிரியான வேர்ப் வந்து அதுக்கப்புறம் இருக்கும். ரிமைனிங் இருக்கிறது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணி கொஸ்டின் மார்க் அப்படின்றத ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆக்சிலரி வேர்ப் அப்படிங்கிறது என்னென்னா இந்த டூவும் டஸ்ஸும் தான் ஆக்சிலரி வேர்பாக நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஐ ரைட் ஸ்டோரிஸ் அப்படின்னு இருக்குது. நான் வந்து ஸ்டோரி எழுதுகிறேன். இதுக்கு நம்ம கொஸ்டின் வந்து எஸ் ஆர் நோ டைப்பில் எப்படி கேட்போம்? நீங்கள் ஸ்டோரி எழுதுறீங்களா அப்படின்னு கேட்டால் நான் ஸ்டோரி எழுதுறேன்னு ஆன்சர் பண்ணியிருப்போம். எஸ் ஐ ரைட் ஸ்டோரிஸ்னு சொல்லியிருப்போம். இப்போ நீங்கள் எழுதுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வேர்பை தான் பார்க்கணும். வேர்பு வந்து டூ ப்ளஸ் ரைட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஆக்சிலரி வேர்புன்றது டூ. இங்கே ஐ நம்ம கொஸ்டினில் நீங்கள் ஸ்டோரி எழுதுறீங்களான்னு கேட்போம். பதில் சொல்லும் போது ஆமாம் நான் ஸ்டோரி எழுதுறேன்னு சொல்லியிருப்போம். அதனால் இங்கே ஐன்னு இருக்குது. கொஸ்டினில் நம்ம யூன்னு தான் கேட்போம். டூ யூ ரைட் மெயின் வேர்ப். டூ யூ ரைட் ஸ்டோரி. டூ யூ ரைட் ஸ்டோரிஸ். நீங்கள் ஸ்டோரி எழுதுறீங்களா அப்படின்னு பிரிச்சிட்டோம். ஒன்றே ஒன்று தான் பார்க்கணும். நம்ம இந்த வேர்பை மட்டும்தான் பார்க்கணும். இந்த வேர்பை வந்து இப்போ டிவைட் பண்ணுறோம். ரைட்டுன்றது டூ ப்ளஸ் ரைட் அப்படின்னு டிவைட் பண்ணுறோம். அதில் அந்த டூவை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடும். ஆக்சிலரி வேர்பு, சப்ஜெக்ட், மெயின் வேர்பு அண்ட் ரிமைனிங் என்ன இருக்கோ சென்டென்ஸில் அதை அப்படியே கொடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணிடலாம். இப்போ ஷீ கோஸ் டு மார்க்கெட்னு இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி கோன்னு இல்லை, இஎஸ் சேர்ந்துருக்கு. அப்போ இதை நம்ம டஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இப்போ டூ இருக்குது, இந்த இடத்துல நமக்கு வந்து டஸ் தான் வரும். டஸ், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஷீ, கோ தான் எழுதணும். கோஸ் அப்படின்னு அகெயின் எழுதக்கூடாது. ஏன்னா கோஸ் அப்படின்னு இருக்கிறது தான் கோவாவும் டஸ்ஸாகவும் நம்ம டிவைட் பண்ணிட்டோம், ரெண்டாக பிரிச்சிட்டோம். அதனால் அகெயின் கோஸ்ன்னு எழுதக்கூடாது. டஸ் ஷீ கோ டு மார்க்கெட். டஸ் ஷீ கோ டு மார்க்கெட். அவங்க வந்து மார்க்கெட் போகிறாங்களா அப்படின்னு கேட்குறோம். எஸ் ஷீ கோஸ் டு மார்க்கெட் அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கும். இப்போ ஹீ அப்படின்றதுலையும் மேக்ஸ்ன்னு இருக்குது, இஎஸ் சேர்ந்துருக்கு. அப்போது டஸ் ஹீ மேக் தான், மேக்ஸ் கிடையாது ஏன்னா நம்ம டிவைட் பண்ணிட்டோம். டஸ் ஹீ மேக் அ கேக். அவங்க ஒரு கேக் மேக் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறோம். அண்ட் வி பிளே கிரிக்கெட். இங்கே எஸ் இஎஸ்லாம் சேராமல் தான் இருக்குது. ஸோ டூ
இங்கே சப்ஜெக்ட் வந்து நாங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோமா, do we play cricket அப்படின்னு சொல்லி எழுதணும். அண்ட் தே ரன் ஃபாஸ்ட், அவங்க வந்து வேகமாக வந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு கொஸ்டின் டூ தான், ஏன்னா ரன்னு தான் இருக்குது. டூ அதே சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டூ தே ரன் ஃபாஸ்ட், அவங்க வேகமாக ஓடுறாங்களா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மேக் பண்ணிட்டோம். இதில் ரெண்டே விஷயம் தான், டூவா டஸ்ஸா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நம்ம கொஸ்டின் மேக் பண்ணோம்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ஈஸியாகவே கொஸ்டின் மேக் பண்ணிடலாம். இப்போ இதே ஃபார்மேட்டை எப்படி வந்து இதை நம்ம ஒரு WH கொஸ்டினாக கேட்குறது அப்படின்றதையும் பேரலாக இந்த சைடு நம்ம பார்த்துருவோம். இதே ஃபார்மேட் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்சர் வேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஸ்டின் வேர்டை நம்ம இன்சர்ட் பண்ணணும். அந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே நம்ம வந்து WH கொஸ்டினாக சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஸ்டோரி எழுதுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். இதை நம்ம வந்து கேள்வி, அதாவது WH வேர்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னு கேட்டிருப்போம் இல்லையா. என்ன அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் வாட். ஸோ நீங்கள் என்ன எழுதுறீங்க, வாட் மட்டும்தான் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். மீதி எல்லாமே நமக்கு இங்கே இருக்கிறதே தான். வாட் டு யூ ரைட், வாட் டு யூ, ஸோ வாட் டு யூ ரைட், நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்னு கேட்குறோம். இந்த ஆன்சர் வேர்டு நம்ம கொடுக்கக்கூடாது. ஆன்சர் வேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம கொஸ்டின் வேர்டு ஆட் பண்ணியிருக்கோம். பட் டஸ் ஷி கோ டு மார்க்கெட், அவங்க மார்க்கெட்டுக்கு போகிறாங்களான்னு கேட்டிருக்கோம். இப்போ நம்ம WH வேர்டு என்ன இன்சர்ட் பண்ணலாம், அவங்க எங்கே போகிறாங்கன்னு கேட்கலாம் இல்லையா. அப்போ வேர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். வேர் சேம் அங்கே என்ன இருக்கோ அதே தான். வேர் டஸ் ஷி கோ, does she go, அதே தான் எழுதியிருக்கோம். வேர் டஸ் ஷி கோ, ஷி கோஸ் டு மார்க்கெட். அண்ட் டஸ் ஹி மேக் அ கேக், இங்கேயும் அதே தான். கேக்குன்றது ஆன்சர் வேர்ட். ஸோ நம்ம கேக்குன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க என்ன மேக் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். என்ன அப்படின்னா வாட் தான் அகேன். ஸோ வாட் டஸ் ஹி மேக். அண்ட் இந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டூ வி பிளே கிரிக்கெட், நாங்கள் வந்து கிரிக்கெட் விளையாடுறோமா, இல்லை நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறீங்களான்னு கேட்குறாங்க. இதை வந்து நம்ம எப்படி கேட்கலாம்னா அவங்க என்ன விளையாடுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ வாட் டூ வி பிளே ஆர் வாட் டூ யூ பிளே, நீங்கள் என்ன விளையாடுறீங்க, வாட் டு யூ பிளே, வி பிளே கிரிக்கெட். அண்ட் டூ தே ரன் ஃபாஸ்ட், இங்கே வந்து எப்படி அப்படின்னு கேட்கலாம். ஃபாஸ்டாவா ஸ்லோவாவா, ஸோ எப்படி அவங்க ரன் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். எப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஹவு, ஹவு சேம் டூ தே ரன் அதே தான் வரும். ஸோ ஹவு டு தே ரன், அவங்க எப்படி ரன் பண்ணுறாங்க, தே ரன் ஃபாஸ்ட், தே ரன் ஃபாஸ்ட் அப்படின்றது ஆன்சராக வந்திருக்கும். சிம்பிள் ப்ரெசென்ட்டில் எப்படி கொஸ்டின் மேக் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ ஆக்சிலரி வேர்பு, சப்ஜெக்ட், மெயின் வேர்ப், இந்த ஃபார்மேட் தெரிஞ்சால் போதும். நார்மலாக நம்ம சென்டென்ஸில் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வேர்ப் வரும். பட் கொஸ்டின் ஃபார்மேட்டில் ஆக்சிலரி வேர்ப்ஸை நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும். இப்போ ஆக்சிலரி வேர்ப், சப்ஜெக்ட், மெயின் வேர்ப் அப்படிங்கிறது இதோட ஃபார்மேட். அண்ட் இந்த லெசன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் as well. Stay tuned. I'll meet you with another interesting session. Until then, bye.